இங்கே மாறி மாறி பேசிகிட்டு இருக்கிறத கேட்டு டவுட் வந்த மாறன் வந்துட்டு சிபியை கூப்பிட்டு இங்கே என்ன தான் நடக்குது, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு என்னது இங்கே பிரச்சனை நடக்குது சொல்லுங்கள் பொண்ணு யாருன்னு சொல்லி கேட்க, எனக்கு வந்துட்டு இந்த பச்சை கலர் பிடிச்சிருக்கா, இதுதான் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது, கொஞ்ச நாள் இருக்க போகிறது தானே அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் எங்கள் அம்மா சொல்கிறாங்க அந்த ப்ளூ கலர் தான் நல்லாயிருக்கும் அதுதான்ட்டு. ரெண்டுத்தில் எது நல்லா இருக்குன்னு ஜானு கிட்டே கேட்கலான்னு போனால் ஜானு இந்த சிகப்பு கலர் தான் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, ஓஹோ அப்படி போதா கதை, ரைட்டு அப்படின்ற மாதிரி மாறன் இது பண்ணிக்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா கரெக்டாக ராமச்சந்திரன் வராரு. ராமச்சந்திரன் வந்தோடனே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு ஜானு பேசுகிறாங்க. என்னது இது அப்பா வந்துருக்காரு மாறன் யோசிக்கிறாரு. அப்போ வந்துட்டு இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது என்னது இவ்வளோ புடவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நீங்கள் எதுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, இல்லை இதை வந்துட்டு அம்மாவோட புடவை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு சிகப்பு கலர் புடவை எடுக்கிறாங்க. அது அவங்களோட புடவை தான், கொஞ்சம் பழசாயிட்டனால வந்துட்டு புதுசாக நெஞ்சு கொடுக்க சொன்னாங்க. அதே நூல் அதே நூலில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக ஜானு எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது என்னோடய கல்யாண புடவைன்ற மாதிரி ஜானு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தேனுக்கு ஒரு சாரீ வாங்கி கொடுக்குறாங்க நம்ம ஜானு. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சிபியெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. இதை பார்த்துட்டு இந்த வர்ஷினி கோவமாயிட்டு, நான் எனக்கு அந்த புடவை வேணும், நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன், எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்க, அப்புறம் தேனும் வந்துட்டு தமிழ் கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க. தேனும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் வேறு ஒரு புடவை சிபி எடுத்து கொடுக்குறாரு, எல்லோ கலர். அது இதை விட சூப்பராக இருக்குது, நீ விட்டு கொடுத்தனால உனக்கு பெஸ்ட்டாக அமைஞ்சிச்சின்னு ஜானு சொல்ல செம காண்டாயிறாங்க வர்ஷினி ஒரு பக்கம். அப்புறம் வந்துட்டு எல்லாம் புடவையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த புடவையை கட்ட போகிற உங்கள் வீட்டு மருமக வந்துட்டு உண்மையிலேயே உங்களோட அன்பு பாசம் எல்லாமே கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த புடவையை வந்துட்டு என் வீட்டு மருமக கல்யாணத்தப்போ வந்துட்டு மேடையில் கட்டிகிட்ருப்பா அப்படின்ற மாதிரி இது நான் கொடுக்குற வாக்குன்ற மாதிரி ஜானு சொல்கிறாங்க. அப்புறம் உடனே சிபி அதை வாங்கிட்டு இப்படி கையில் வச்சுட்ருக்காரு. அப்போ வந்துட்டு உங்கள் வீட்டு மருமக யார், உங்கள் பேரன் கட்டிக்கு போகிற பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, சிபி உடனே சமீபத்தாவை கூப்பிட்டு இந்த பொண்ணு தான் சொல்லி காமிச்சிட்டு, நீ போய் இந்த புடவை கட்டிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது இந்த புடவை போய் கல்யாணத்துக்கு கட்ட முடியாது பேபி, இது போய் நல்லாவே இல்லை, உங்கள் வீட்டு வேலைக்காரங்களுக்கு எப்படியும் கல்யாணத்துக்கு புடவை எடுப்பீங்களே அவங்களுக்கு இதை கொடுத்துடு, இதை போய் யார் கட்டுவா, இல்லை ப்ரைஸ் டேக் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ப்ரைஸ் டேக்லலாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி வீரா சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ப்ரைஸ் டேக்கும் முக்கியம்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. சமிதா நான் வேறு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சிபிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்புறம் அந்த புடவையை வாங்கி திரும்பவும் வந்துட்டு ஜானுக்கிட்டே கொடுத்துட்றாங்க. ஒரு பக்கம் அதுக்கப்புறம் அம்மா உங்களுக்கு வந்துட்டு எப்படி வந்து பொண்ணு சாரீ கட்டினா எந்த மாதிரி கலர் சாரீ கட்டிக்கணும் என்ன எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஒரு பக்கம் எனக்கு ப்ளூ கலர் கட்டினா நல்லா இருந்திருக்கும்னு ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காரு. அப்புறம் இங்கே சேதுவுமே சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ மாறன்கிட்ட வந்துட்டு சிபி சொல்கிறாங்க, சின்ன வயசில் ஜானு வந்துட்டு ஒரு சிகப்பு கலர் புடவை கட்டிட்டு வருவாங்க, பூ சின்னதாக வச்சுட்டு கொஞ்சமாக மேக்கப் போட்டு கொஞ்சமாக நகை போட்டு அழகாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் கல்யாணத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு இங்கே தமிழ் மேலே நடந்து வராங்க. அப்படியே அங்கே பாட்டா மச்சான்னு சிபியை கூப்பிட்டு அவங்க ஃப்ரெண்டு காமிக்கிறாங்க. அப்படியே பார்த்து அசந்து போய் நிற்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா சமீபா ஒரு வேறு மாதிரி ஒரு புடவை நல்லாவே இல்லை, ஒரு புடவையை கட்டிட்டு வந்து நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் வெண்பா ஒரு பக்கம் கட்டிட்டு வந்து நிற்கிறாங்க. 3 பேர் பக்கத்தில் அப்படியே தமிழை பார்த்து அசந்து போய் நிற்கிறாரு சிபி. அப்புறம் கிட்டே போய் நிற்க ஜானு இந்த புடவை ஆமாம் என்னுடைய புடவை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது உனக்கு அப்படின்ற மாதிரி ஜானு சொல்லிட்டு இருக்காங்க. இது நீயே வச்சுக்கோ, இது உனக்கு நான் கொடுக்குறது உனக்கு பிடிச்சிருக்கலன்னு சொல்லி தமிழ்கிட்ட கேட்க, தமிழ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக இருக்குறாங்க. சிபியுமே அப்படியே அசந்து போய் தமிழை பார்த்துட்ருக்கிறாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே அந்த மினிஸ்டர் வந்துட்டு வீட்டுக்கு வந்து பூப்பழந்தட்டோடு வராரு. ஏதோ ஒரு பெரிய ஆப்பிள் வந்து ரெடி பண்ணுறதுக்காக அவர் வந்திருக்காரு. என்ன ஏதுன்றதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.